ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். இந்தியன் ரயில்வேஸ் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. ரயில்வேலேருந்து ரிலீஸ் ஆகிற எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனும் இது வழியாக தான் ஃபில் பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ், ஸோ பெர்மனன்ட் ஜாப். போஸ்ட் டீட்டெயில்ஸ் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 5686 இருக்குது. இது ஒவ்வொரு ஜோனுக்கும், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு முக்கியமான சிட்டி வந்து ஒரு ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஓவரால் டோட்டல் இந்தியாவில் இருக்க மொத்த வேகன்சி சேர்த்தோம்னா 5696 இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 15,600 to 39,100. ஸோ இது வந்து சேலரி ரேஞ்சு. பட் இனிஷியல் பே என்னன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் டேட் January 20, 2024 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. லாஸ்ட் டேட் 19 February 2024. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அஃபீஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, rrbchennai.gov.in. வேக்கன்சி டீட்டெயில்ஸை நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ், அதாவது ஜோன் வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சென்னை ஜோனில் வரும். ஜோன் நேம் பார்த்திங்கன்னா எஸ்ஆர். இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியான ஸ்பிட்டப் இருக்குது. இப்போ அன்ரிசர்வ்டில் 57, எஸ்சி கேட்டகரிக்கு 33, எஸ்டியில் 15, ஓபிசியில் 29, இடபிள்யூஎஸில் 14. டோட்டல் பார்த்திங்கன்னா 148 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து சென்னை ஜோனுக்கு மட்டும். இதே மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கும் தனித்தனியான டோட்டல் இருக்குது. ஸோ இந்த எல்லா டோட்டல் சேர்ந்து ஃபைனலாக வந்து 5696 வரும். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்கோம். பட் நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேலரி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப்பில் இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு உண்டான எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், அதோட செலெக்ஷன் ப்ராசஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இதை செக் பண்ணி இதில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸையும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. ஸோ இந்த ஃபுல் பிடிஎஃபை நீங்கள் செக் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கிங்க. பேஜ் பாட்டமில் இருக்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ். ஸோ இதில் ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன் CN நம்பர் 01/2024. ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னா ட்ரெயின் ஓட்டுறதுக்கு உண்டான அந்த டிரைவர் போஸ்டிங்ஸ் மாதிரி. ஓப்பனிங் டேட், லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 20 to 29 இந்த டேட்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இந்த ஜாபோட பே லெவல் பார்த்தீங்கன்னா 7th CPCயில் லெவல் 2. இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 19,900. ஸோ 20,000 கிட்ட இனிஷியல் பே இருக்கும். பட் அதோட மற்ற அலவன்சஸ்லாம் சேரும் போது ஃபைனல் பே உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் ஆகும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A1. ஏஜ் லிமிட் வந்து 18 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். எந்த டேட்லனா 1 July 2024. டோட்டல் வேகன்சிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 5696. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். நான் வந்து முக்கியமான டீட்டெயில்ஸை மட்டும் உங்களுக்கு அதாவது உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறது, ஏஜ் லிமிட், அப்ளிகேஷன் ஃபீ, இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ முக்கியமாக வந்து நம்ம மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், ஜென்ரல் ஃபிட்னஸ். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு விசன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த விசன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லா கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஐ ஆப்ரேஷன்ஸ் பண்ணவங்களும் இதில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக படிச்சுக்கோங்க. இந்த சர்ஜரி டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. லாசிக் சர்ஜரி, வேறு ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு அப்ளை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் மேலே பார்த்துட்டோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இந்த அப்பர் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ்லேருந்து ஏஜ் லிமிட்டில் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் காமன் தான். SC ST கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து 30+5 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். OBC நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்லாம் 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த ஏஜ் லிமிட் படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி டீட்டெயில்டாக வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட கேட்டகரி அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ் கேட்டாப்பில் ஏஜோட அந்த ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த டேபிளை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ், இது ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து இதில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து அனெக்சர் ஏல இருக்குது, கீழே இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸாமினேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆல் கேண்டிடேட்ஸ், அதாவது எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும், ஒரு சில கேட்டகரிஸ் தவிர இது எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 500 rupees வந்து எக்ஸாமினேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீஸ். அதுக்கப்புறம் SC ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆஃப் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், அதாவது EWC,
இபிசி இந்த கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ₹250 மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ இதில் வராத மற்ற எல்லா கேண்டிடேட்ஸும் மேலே சொன்ன மாதிரி ₹500 பே பண்ணணும். மோட் ஆஃப் பேமெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்போதே அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கு ஒரு செக்ஷன் வரும். ஸோ அதில் நீங்கள் பே பண்ணிடலாம். நம்பர் 12 பார்த்துக்கோங்க, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஆல் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை டு ஒன்லி ஒன் ஆர்ஆர்பி. ஸோ அதாவது ஆர்ஆர்பின்றது ஒவ்வொரு ஜோன் வைஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்ஆர்பிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் மல்டிபிள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வந்து 2, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜை பார்த்தினா அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. சிலபஸ், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும், அப்புறம் நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ராங் ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 1/3 வந்து மைனஸ் ஆகும் உங்களோட டோட்டல் மார்க்ஸில். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் இங்கே இந்த பேட்டர்ன் டீட்டெயில்டாக இருக்குது. அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்பர் 14 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கைட்லைன்ஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த செக்ஷனையும் நீங்கள் படிச்சுக்கணும். பட் ஆன்லைனில் எப்படி போய் எங்கே லிங்க்கு கிளிக் பண்ணி போகிறதுன்னு அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணுன்ற அந்த லிஸ்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுபோக ரீஜனல் லாங்குவேஜஸ்லும் இருக்கும். ஸோ தமிழ் கேண்டிடேட்ஸ் வந்து தமிழும் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இதை படித்து பார்த்துக்கங்க டீட்டெயில்டாக. கீழே இந்த அனெக்சர் ஏ பார்த்துங்க, இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட், பே வந்து 19,900, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 3 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது, 6 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் உங்களோட எஜுகேஷன், உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட எலிஜிபிலிட்டி இருக்கான்றதை பார்த்துக்கங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐ ஃப்ரம் ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அந்த ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரேட்ஸ் இருக்கும். அது என்னென்ன ட்ரேடுன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ட்ரேட் இதில் வருதான்றதை பார்த்துங்க. ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், பில் ரைட், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், ரேடியோ, டிவி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ட்ரேட்ஸ் இருக்குது. இது இல்லை அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஏசிடி அப்ரெண்டிஸ்ஷிப். ஸோ இதில் வந்து அபோவ் இந்த சொல்லியிருக்க ட்ரேட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அல்லது 10th + 3 years டிப்ளமோ, ஐடிஐ இல்லாமல் டிப்ளமோ முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இதில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் திஸ் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ், பிஇ கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மேலே சொல்லியிருக்க இந்த இன்ஜினியரிங், ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் டோட்டல் வேகன்சியில் அந்த ஸ்பிட்டப் நம்ம ஏற்கனவே நம்ம வெப்சைட்டில் பார்த்தோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். பட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இந்த டாக்குமெண்ட்டில் கிளியராக இருக்கும். இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெப்பேஜோட பாட்டமில் போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அப்ளை நோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் டைரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இந்த நம்பர், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த க்ளோசிங் டேட், லாஸ்ட் டேட் இருக்குது 19 February 2024. ஸோ ஒரு டைம் இருக்குது. பட் நீங்கள் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து செக் பண்ணி டேட்டா அப்ளை பண்ணிடுங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆப்ஷன் இருக்கும். அதில் 2 பட்டன் இருக்கும். கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட். ஸோ ஆல்ரெடி வந்து ஆர்ஆர்பியில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஒரு பாப்பப் வருது, அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ், எப்படி பே பண்ணுறது, அதுக்குண்டான டீட்டெயில்ஸ், எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கிளியராக போட்டிருப்பாங்க. அப்புறம் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. ஸ்கேன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணணும், அது ஒவ்வொன்றோட சைஸு, ஃபார்மேட்டு, அதாவது இமேஜ் ஃபார்மேட், அப்புறம் வந்து எந்த சைஸில். ஸோ இந்த சைஸுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ ஸ்கேன் பண்ணாலும் அதை வந்து அந்த சைஸை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஒரு ஃபார்ம் வரும், டீட்டெயில்டான ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை வந்து கிளியராக செக் பண்ணி ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்ட்ஸும் வந்து மேண்டேட்ரி. ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர், அப்புறம் இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், அதோட ஓடிபிலாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி இங்கே டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க, இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கேப்சா இதை போட்டுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரிவியூ பண்ணுவோம். நீங்கள் போட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு ப்ரிவியூ வரும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனோன்னா நீங்கள் லாகின் செக்ஷன் போய்ட்டு பாஸ்வேர்டு அந்த கேப்சா போட்டு லாகின் பண்ணிடணும். ஸோ லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதுக்கு அடுத்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ், நெக்ஸ்ட் எக்ஸாமோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும்.
அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் February 19, 2024. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.